அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்பாத்திக்கு பாருங்கள், நான் வந்து பாசி பருப்பில் கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கு இது ரொம்ப மெச்சாக இருக்குங்க சப்பாத்திக்கு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாசிப்பருப்பு நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பை நான் 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சு குக்கரில் போட்டிருக்கேன். அது தண்ணி அதுக்கு நனையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பட்டை ஒரு துண்டு, அன்னாசி மொக்கு இருக்குது, கல்பாசி இருக்குது, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். 3-4 விசில் வைக்கணுங்க. வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு பார்ப்போம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 விசில் வரைக்கும் வைக்கணும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். அதிலே நம்ம சின்னதாக ஒரு அரைப்பு இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேங்க. தக்காளி 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை கொஞ்சம் இருக்குது, அதையும் வெட்டி போட்டுக்கிறேன். கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஊற வச்சு தாங்க கண்டிப்பாக நம்ம வேக வைக்கணும். இல்லாட்டி நம்ம ரொம்ப நேரம் ஆகும் வேகத்துக்கு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது. நம்ம வச்சுருக்க பட்டை இந்த அன்னாசி மொக்கெல்லாம் எடுத்துடலாம். அது ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். ஆனால் இப்போ இனிமேல் தேவைப்படாது, எடுத்துடலாம் அதெல்லாம். இப்போ இன்னொரு சட்டியில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அது 1 வெட்டி போட்டுக்கிறேன். பல்லாரி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சத்தானது கொடுங்க. நம்ம தோலோடு நம்ம செய்கிறோம். ஆனால் நல்ல சத்து உடம்புக்கு. சப்பாத்திக்கு நல்ல மேட்சாக இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்தை விட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. அரைச்சிட்டு வந்த தக்காளி, மல்லி இலை, பச்சை மிளகாயும் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகணும். சென்னா மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 மேஜை கண்டி போட்டுக்கிறேன். வேக வச்சு எடுத்து வச்சா பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவி பார்த்து வரணும்ல, அதனால் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டோங்க. ஏற்கனவே வெந்திருக்குது, பருப்புலாம் வெந்திருக்கிறதுனால 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ சின்ன தாளிப்பு ஒன்று இருக்குங்க.
சின்ன தாளிப்பு கண்டியில் நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். பூண்டு 3 4 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சமாக அரை ஸ்பூன் நான் வந்து மிளகா சேர்த்துக்கிறேன். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். தாளிப்பில் மிளகா சேர்த்தா நல்லா கலராக தெரியும். நல்லா பூண்டு வதங்கட்டுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அது தாளித்த பூண்டு பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப மெச்சாக இருக்கும். மூடி போட்டு 1 நிமிஷம் நான் வேக விட போகிறேன். இந்த பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நான் வந்து கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும், மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.